श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् சுவாமி ஸ்ரீக்குரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவம் நேற்று 13வது ஸ்லோகம் அனுபவித்தோம். அதாவது, வரதா, உன் திவ்யாத்ம ஸ்வரூபத்தை தொட்டு காட்ட முயன்ற வேதம் வெறுமை இது இல்லை இது இல்லை என்று சொல்லி ஹேயமான குணம், தோஷமான குணம், அவயவம், மாறுபாடு இதெல்லாம் கிடையாது என்று மறுப்பதோடு மட்டும் செய்வதோடு அமைந்து களை பெய்து டயர்டாகி விடுகிறது என்றார் தெரிவித்தார். அதுல இன்னும் அழகா இது இந்த 14வது ஸ்லோகத்துல அனுபவிக்கிறார் சுவாமி. ந வக்தும் ந ஸ்ரோதும் ந மனிதும் அதோபாசிஷிஷிதும் ந ச த்ரஷ்டும் ஸ்பிரஷ்டும் ததனு ந ச போக்தும் ஹி சுஷகம் பரம் யத் வஸ்தூக்தம் நனு வரத சாக்ஷாத் ததசி போஹோ கதம் விஸ்வஸ்மை த்வம் கரிகிரி புரஸ்திஷ்டசைஹ ந வக்தும் ந ஸ்ரோதும் ந மனிதும் அதோபாசிஷிஷிதும். அதாவது, வரதா, எந்த பரம்பொருள் வாயால் உபதேசிக்க அரியதோ, வாயால சொல்வதற்கு அரியதோ, வாயால ஒரு வரையறை கொண்டு சொல்லி மாளாதோ, எதை காதால் கேட்டு உணர மிக அரியதோ, எது எண்ணி பார்க்கவும் முடியாதோ, இதுக்கெல்லாம் மேல தியானம், உபாசனம் இவைகளுக்கு விரும்பினாலும் இலக்காக மாட்டாதோ, நம்ம தியானம் பண்ணணும்னு நினைச்சா கூட அது ஒரு மனசுக்குள்ள கொண்டு வர முடியாதோ, இலக்காக மாட்டாதோ, நேராக பார்க்க முடியாததோ, எது தொட்டு பார்க்கவும் இயலாததோ, இன்னும் மேலே போய் அனுபவிக்க கூடியது அல்லதோ என்று இப்படி வேதாந்தங்களில் சொல்ல பெற்றுள்ள அந்த பரவஸ்து சாக்ஷாத் நீ இல்லையா வரதா? இத்தகைய நீ இப்படி எல்லாரும் சேவித்திடும்படியாக உன்னை காட்டி தந்து இந்த ஹஸ்திகிரி மேல நின்று அருள்கின்றது என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! எவ்வளவு நீர்மை, எவ்வளவு சௌலபியம் உனக்கு! ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யான்னு பிருகதாரண்யக உபனிஷத் தெரிவிக்கிறதாம். ந சக்ஷுஷா கிருஹ்யத்தே நாபி வாச்சான முண்டக உபனிஷத் தெரிவிக்கிறது. விஸ்வஸ்மை திஷ்டசே, பிரபஞ்சத்திற்காகவே நிற்கிறாய் நீ. இப்படி உலகுக்கு தம் சொரூப ரூபங்களை வெளியிடுவதே தம் உத்தேசம், தம்முடைய திருவுள்ளம் என்று பெருமாள் திருவுள்ளத்தை வெளிப்படுத்துகிறது. இங்கு சுவாமி தெரிவிக்கிறது ரொம்ப அழகா ஆழ்வான் அனுபவிக்கிறார். ந வக்தும் ந ஸ்ரோதும் ந மனிதும் அதோபாசிஷிதும் ந ச திரஷ்டும் ஸ்பிரஷ்டும் ததனு ந ச போக்தும் ஹி சுஷகம் பரம் யத்ஸ்தூகம் தூக்தம் நனு வரத சாக்ஷாத் ததசி போஹோ கதம் விஸ்வஸ்மை த்வம் கரிகிரி புரஸ்திஷ்டச இஹ. உனது பரமாத்ம ஸ்வரூபத்தை பற்றி பேசுவதற்கு வேதங்களை விட ஒரு ஆச்சரியமான பிரமாணம் வேறு எதுவுமே இல்லை. அந்த வேதங்களின் கூற்றுகளை மகரிஷிகள், யோகிகள் ஆகியோர் விரித்து உரைத்து உலகம் உன் ஸ்வரூபத்தை பற்றி ஓரளவாவது அவர்கள் விரித்துரைத்ததை பற்றி இதிகாச புராணங்களை வைத்து தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா அதெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, உன் ஸ்வரூபம் வாக்குக்கு எட்டாதது, செவிக்கு எட்டாதது, வேறெந்த புலனுக்கும் எட்டாதது, மனசுக்கும் கூட எட்டாதது, வேறெந்த உபாயத்துக்கும் முடியாதது. எத்தனை 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணாலும், தியானம் பண்ணாலும், யோகம் பயின்றாலும் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை எட்ட முடியாது. எட்டவே முடியாத போது அதை தொட, கேட்க, பேச, அனுபவிக்க என்பதெல்லாம் கற்பனை கூட செய்ய முடியாது.
வேதங்கள் இவ்வாறு சொல்லிவிட்டதனால், அதுவே பிரமாணம் என்பதனால் அது தப்பாகவும் இருக்க முடியாது. ஆனா இப்படி எல்லாத்துக்கும் அறியப்பட முடியாத, அனுபவிக்கப்பட முடியாத, பார்க்க கூட முடியாத, கேட்கப்படாத நீ இங்கே கரிகிரி மேல் கண் தரும் வரதராஜனாக எல்லாரும் கண்டு அனுபவித்து அப்படி ஆழங்கால் பட்டு அனுபவிக்கலாம் படி விளங்குகிறாயே, இது எங்கனம்? யாராலும் பெற முடியாத நீ எல்லாரும் பெரும்படியாக இங்கு நிற்பது எப்படி உன் சொரூபத்தின் ஒரு பகுதியோ? மகா யோகிகள் எல்லாம் எவ்வளவு 1000 ஆண்டுகள் தபஸ் பண்ணாலும் அவர்களுக்கு கிட்டாத நீ உன் அளவிறந்த சௌலபியத்தால், எளிமையினால், நீர்மையினால் சகல ஜனங்களுக்கும் காட்சி தந்து கண்டு பயன் பெற வேண்டும் என்கிற உன் திவ்ய சங்கல்பம் நிறைவேறுவதற்காகவே இப்படி அஸ்திகிரியில் தேவாதிராஜனாக நின்று கொண்டிருக்கிறாயே, என்னே உன் நீர்மை, என்னே உன் நீர்மை. இதைதான் ஸ்ரீவத் சங்காச்சார் ரொம்ப அனுபவிக்கிறார். வரதராஜனே, யத் பரம் வஸ்து, எந்த பரம்பொருளானது, வக்தும் வாய் திறந்து கூறுவதற்கு, ந சுஷகம் எளிதில் முடியாததோ, ஸ்ரோத்தும் ந சுஷகம் இத்தகையவன் என்று காதால் கேட்டு அறிய முடியாததோ, அறிய எளிதல்லவோ, மனித்தும் ந சுஷகம் மனசால் எண்ணி பார்க்கவும் எளிதாக இல்லாததோ, அத உபாசிஷித்தும் ந சுஷகம் இதற்கெல்லாம் மேல் உபாசிஷித்தும் தியானம் செய்ய விரும்பியும் பார்க்க முடியாததோ, திரஷ்டும் ந சுஷகம் நேரில் கண்டு கழிக்கவும் முடியாததோ, எளிதில்லையோ, ஸ்பிரஷ்டும் ந சுஷகம் தொட்டு உணர்வதற்கும் அரிதோ, ததனு இதற்கு மேலாக, போக்தும் ந சுஷகம் மற்றைய புலன்களால் போக்கியமாக அனுபவிக்கவும் முடியாததோ, இசைவு பெறாததோ என்று உக்தம் இப்படி வேதாந்தங்களில் சொல்லப்பட்ட தத் அந்த பரம்பொருள் சாக்ஷாத் துவமசி, இதோ நேரில் எழுந்தருள் இருக்கும் துவம் தேவரீர் இல்லையா? போஹோ பேரருளாளனே வரதராஜா, துவம் இத்தகைய தேவரீர் கரிகிரி புரகா யானை மலையின் மேல் பகுதியில் விஸ்வஸ்மை எல்லாருக்கும் தெரியும்படியாய் கதம் திஷ்டசே எப்படி அறிவித்துக் கொண்டு நின்று அருள்கிறீர்? எம்பெருமான் ந சக்ஷுஷா கிருஹ்யத்தே நாபி வாச்சா என்றபடி புலன்களால் அறிய முடியாதவன் என்று வேதம் கூறுகிறது. ந சக்ஷுஷா கிருஹ்யத்தே நாபி வாச்சா என்கிறது. ஆனால் அதே வேதம் ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா என்றும் கூறிற்று. அதாவது பிருகதாரண்யக உபனிஷத் ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா என்பதை கூறும். அதையே அச்சக்ஷுஸ்ரோத்ரம் என்பதை ந ஸ்ரோத்தும் ந திரஷ்டும் என்கிறார் கூறத்தாழ்வான். இங்கு அக்ராஹ்ய என்பதை ந ஸ்பிரஷ்டும் என்கிறார். இங்கு அந்த வேத வார்த்தைகளை அப்படியே எடுக்கிறார். திருப்பார்கடலில் வாய் வைத்தவன் என்று ஸ்ரீ சுவாமி தேசிகன் அருளியபடியால் பரிபூர்ணமான பிரம்மானுபவமும் அதை சாத்மிக்க அது அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க நேருமே தவிர ஒரே நேரத்தில் முடியாது. இததான் நசபோக்தும் நசுஷகம் நசபோக்தும் நசுஷகம் என்கிறார். அதாவது மற்றைய புலன்களால் அனுபவிக்கவும் இசைவு பெறாதது, முடியாதது. அதாவது போகே மிருதுபக்த மதாம பீப்சன் போகே மிருதபக்ர மதாம பீப்சன் ஷீலாதிபிர்வார யசீவ பும்சாம் ஸ்ரீமத் அஷ்டபுஜாஷ்டகத்தில் வேதாந்த தேசிகன் தெரிவித்தபடி அப்படி அனுபவிக்க முடியாதது, மற்றைய புலன்களால் அனுபவிக்க முடிய இசைவு பெறாதது. ந மனித்தும் அத உபாசிஷித்தும், அதை தான் இங்க ந மனித்தும் அத உபாசிஷித்தும் சனந்தனாத்யைரபி துர்விபாவியம், சனந்தாதி முனிவர்கள் கூட அது அவர்களால் அறிய முடியாதது. இப்படி எந்த வழியிலும் அகப்படாத தேவரீர் இந்த மண்ணுலகில் யாவரும் வந்து அடிபணிய அத்திமா மலை மேல் நின்று இதோ இருக்கிறேன், வாருங்கள் வந்து உய்வு பெறுங்கள்,
அனுபவியுங்கள் என்று அறிவிக்க விரும்புபவரை போல் அப்படி நின்று அருளும் திறம்தான் ஏனோ என்று வியக்கிறார் சுவாமி கூரத்தாழ்வான். விஸ்வஸ்மை திஷ்டதே என்று தெரிவிக்கிறார். இந்த இடத்துல பிரபஞ்சத்திற்காகவே நிற்கிறாய். திஷ்டசி பரஸ்மை பயதம், அதாவது உலகுக்கு தம் சொரூப ரூபங்களை வெளியிடுவதற்காகவே தம் உத்தேசியம் என்று தெரிவிப்பது போல, அதாவது தன் சொரூப ஸ்வபாவங்களை நாட்டாருக்கு வெளியிடுவதே தம் உத்தேசம் என்று கருத்து. லகு சித்தாந்தத்தில் ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களை பற்றி ஸ்ரீ பாஷ்யக்காரர் விரிவாய் அருளியிருக்கிறாராம். அதை ஆச்சாரியர்களிடம் நாம் முறைப்படி கற்க வேண்டும் என்கிறார் சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார். அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.